இயக்குனர் பாலாவோட டைரக்ஷனில் சூர்யா நடிக்க இருந்த படம் தான் வணங்கான். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா சூர்யா பாலா காம்போ வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக சூர்யாவும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிக்கிறவர், டைரக்டர் பாலாவும் வித்தியாசமான கதைக்களம் வச்சிருக்கிறவர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த படத்தில் சூர்யா நடிக்கலை. அதுக்கு காரணம் சூர்யாவும் பாலாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டதுனால தான் சூர்யா ஒரு மனஸ்தாபத்தில் இந்த படத்தை விட்டு நீங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் படத்தை விட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனால் ரெண்டு பேருக்கும் சண்டையெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல, அதனால தான் அவர் படத்தை விட்டு விலகிட்டாரே தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லைன்னு டைரக்டர் பாலாவே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஸோ சூர்யாவுக்கு ஈக்குவலாக ஒரு எஃபோர்ட் போடுற நடிகர் யாரை கொண்டு வைக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்ச போது அந்த கதைக்கு சூட்டானவர் அருண் விஜய் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அருண் விஜய்கிட்ட பேசி அருண் விஜயும் இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் வேகமாக படத்தை எடுத்து முடித்தாங்க. இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் படம் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு தான் அருண் விஜய் ஒரு மிகப்பெரிய கனவே காண்டுட்ருக்காரு. ஏன் அப்படின்னா இதோட கதைக்களம் அப்படி வித்தியாசமானது. இந்த வணங்கான் படம் மட்டும் நல்ல ஹிட்டாக போயிடுச்சு அப்படின்னா இப்போது அவர் வெறும் 5 கோடி ரூபாய் தான் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னோட சம்பளத்தை இன்னும் 3 கோடி ரூபாய் உயர்த்தலாம், 8 கோடியாக வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இதை நம்மளுக்கு இந்த தகவலை பத்திரிகையாளர் சக்தி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அவர் 3 கோடி ரூபாய் உயர்த்த இருக்கிறாரு. ஏன்னா 8 கோடி அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும். ஆனால் மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது அருண் விஜய்க்கு 8 கோடி அப்படிங்கிறது கம்மி தான். ஏன்னா அஜித், விஜய், இன்னும் பிரபலமான நடிகர்கள் எல்லாமே 200 கோடி 150 கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது ரீசெண்ட் டைம்ஸில் அருண் விஜய் நடிக்கிற படம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. கதை எல்லாமே வித்தியாசமான கதையாக தான் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் அவரோட சம்பளத்தை 5லேருந்து 8 கோடியாக உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கார். அதுவும் இந்த வணங்கான் படம் என்ன மாதிரி போகுது, என்ன மாதிரி வரவேற்பை நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. வணங்கான் படத்துக்கு இவர் 5 கோடி ரூபாய் தான் சம்பளமாக வாங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.